அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரேஷன் வேலைக்கு எப்படிலாம் விண்ணப்பிக்கிறீங்களோ அதே போல தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கும் விண்ணப்பிச்சு ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைச்சதுன்னா உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வேலைகள். ஏன்னா இந்த ரேஷன் வேலைகளாகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகளாகட்டும், அதே மாதிரி சத்துணவு அங்கன்வாடி வேலைகளாகட்டும், இல்லை விஏஓ வேலைகளாகட்டும், இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம ஏன் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், அப்ளை பண்ணுற வீடியோஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் எக்ஸாம்ன்றது கிடையாது. அதே மாதிரி ஈஸியாக வாங்க முடியும் உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை வச்சு. அதனால தான் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே பயனுள்ள தகவலை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராகவே, இல்லையா? அதே போல் தான் இன்னைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மீண்டும் ஏன் நோட்டிஃபிகேஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். டேட் வந்து க்ளோஸ் ஆக போகுது, அதனால கடைசியாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலான்றதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன். ஓகேங்களா? இன்னும் ஒரு 5 நாள் தான் டைம் இருக்குதுங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு. அதனால தான் மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க, முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய கவர்மெண்டோட ஜீப்ஸ் அப்டேட் வீடியோஸு, அதுமாதிரி ஜாப்ஸ் வீடியோஸு, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம் அப்டேட் வீடியோஸு எல்லாமே ரெகுலராக நமது சேனலில் வருங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், மறக்காமல் லைக் பண்ணிடணும், மறக்காமல் ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணிடணும். சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா, 32,500க்கும் மேற்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்குது நமக்கு. டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நம்ம என்னென்ன பண்ணணும், மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நமக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், மினிமம் இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், அதே மாதிரி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபார்மெட்டில் சப்மிட் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன ஃபார்மெட்டில் ரெடி பண்ணணும், அது எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், அதற்கான வெப்சைட் நம்ம எங்கேருந்து எடுக்கணும், அதே மாதிரி விண்ணப்பிக்கும் போது யார் யாருக்கெல்லாம் இந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க வேலை கொடுக்கும்போது, அதே மாதிரி இப்போ நமக்கு 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 3 விதமான போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற மார்க்குக்கு எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அந்த 3 விதமான போஸ்டிங்கை வந்து என்னென்ன ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ போஸ்டோட நேம் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது அப்படின்னா, ஜிடிஎஸ், பிபிஎம், ஏபிபிஎம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தெளிவான விளக்கம் என்னென்னா, ஜிடிஎஸ்னா கிராமின் டக் சேவாக். இவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு லோன் வாங்கி லெட்டரோ, இல்லை வந்து பேங்க்ல இருந்து ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கின லெட்டரோ, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னா, அந்த லெட்டரை வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பேர் தான் வந்து கிராமின் டக் சேவாக். சரிங்களா? இவருடைய ஜாப் நேச்சர் அப்படிதான் இருக்கும். அதோடைய போஸ்டிங் நேம் வந்து ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருக்கு வந்து முழுக்க ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்குனா ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு பின்கோடுக்கும் எவ்வளோ வந்து லெட்டர் வந்திருக்குது, என்னென்ன பார்சல் வந்திருக்கு, எல்லாமே வந்து கொரியர் பண்ண வேண்டியது, கரெக்டாக பிரித்து கொடுக்க வேண்டியது தான் இந்த பிரான்ச் மாஸ்டருடைய வேலை. இவருடைய ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர். அவருடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட் மாஸ்டரோட வேலை வந்து வேலை பெண்டிங்கில் இருக்கோ அதே மாதிரி அவர் வந்து இல்லாத நேரங்களில் இவர் தான் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். அதே போல் லெட்டரும் வந்து ஒரு சில டைமில் அவர் இல்லாத டைமில் மெடிக்கல் லீவ் போனாலும் சரி, இல்லை சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பர்சனல் இஷ்யூனாலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் லெட்டர்லாம் கொரியர் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இவருடைய ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோங்க இல்லையா? ஸோ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் பாஸ்லேருந்து, ஓகேங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் 10வது பாஸ் பண்ணதுலேருந்து
450 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஜிடிஎஸ் போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஜிடிஎஸ்னா கிராமின் டக் சேவக். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு தேவை ஒரு அரசு வேலை. சரிங்களா? அதனால வந்து நமக்கு எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை ஒரு அரசு வேலை அப்படின்றவங்களுக்கு நீங்க கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது வில்லேஜ் ஏரியாவை பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவுட்டர் ஏரியாவா இருக்கும்போது தான் நிறைய பேர் அந்த இடத்துக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ப்ரிஃபரன்ஸ்னா எல்லாருமே தெரியும். இந்த நம்பருக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இருந்தா எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு 1, 2ன்னு சொல்லி நம்பர் போடுவோம் இல்லையா? அதுக்காக ப்ரிஃபரன்ஸ் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஏரியாவாக இருக்கிறத நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த 450 ஜஸ்ட் பாஸ்ல இருந்து 450 மார்க் எடுத்திருக்கவங்க வரைக்கும் ஜிடிஎஸ் போஸ்ட்ங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங் யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 480, 490 இந்த மார்க்கில் இருக்கிறவங்க நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் ஓரளவுக்கு அதே தான் 470, 480, 490 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. எனக்கு கண்டிப்பா அரசு வேலை வேணுன்றவங்க ஜிடிஎஸ் போஸ்ட்டையும் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்னோட சஜஷன் இதுதான். அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான். அதே மாதிரி அப்ளை பண்ணுற மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க பண்ணி ஆகணும். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததான் வந்து ஹூ கேன் அப்ளை. அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ஆண்கள், பெண்கள், ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சம்பளம். இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்காக சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், பர் மந்த்துக்கு எவ்வளோ, போக போக இன்க்ரிமெண்ட் சேலரிலாம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 3 போஸ்டிங்கும் சேர்த்து காமனா. அதே மாதிரி 3 போஸ்டிங்கும் 10,000 ஸ்டார்ட் ஆகாது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மாறும். ஓகேங்களா? பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 இருக்குன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000 இருக்கும். அதே மாதிரி கிராமின் டக் சேவாக்கு 8,000லேருந்து 9,000 வரைக்கும். இவ்வளோதான் வந்து ஒரு 1000, 2000 தான் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கப்புறம் போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் மாறுங்க. சரிங்களா? இது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ ஒரு வேலை வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க 5 வருஷம் வயது தளர்வுங்க உங்களுக்கு. ஸோ நீங்க 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு வேலை நீங்க பிடபிள்யூ இல்லாம, எஸ்சி, எஸ்டி இல்லாம ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சிஎம், எஸ்பிசிஎம் எந்த கேட்டகரி எல்லாமே ஓபிசியில் கேண்டிடேட்லாம் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஓபிசியில் வரவங்க எல்லாருமே 3 வருஷம் வயது தளருங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாங்க ஃபீஸு. ஓபிசியில் வரவங்க, ஓபிசியில் யாரெல்லாம் இப்போ வருவீங்கன்னு சொல்லியிருந்தீங்களே அவங்க எல்லாருமே 100 ரூபா ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். பேமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு தான் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1ல் வரும். அப்படி இல்லைனா 2ல் வரும். மெரிட் லிஸ்ட் 3, 4, 5ன்னு சொல்லிட்டு 5லேருந்து 6, 7 லிஸ்ட் வரைக்கும் வருங்க. சரிங்களா? அதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துடுவாங்க. சரிங்களா? அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10வது தாங்க படிச்சிருக்கணும். அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். பட் அதெல்லாம் வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டை போடுவாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்ட். என்னெல்லாம் டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக 10வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய என்ஓசி சர்டிஃபிகேட், நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.